ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா காதல். அதாவது லவ். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வேர்ட். இந்த உலகத்துல இருக்க ரொம்ப அழகான வார்த்தைகள்ல அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் அதிகமா ஆசைப்படுறது அந்த விஷயத்துக்கு தான். ஏன் இதுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றது அந்த விஷயம். ஏன்னா காதல் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். காதல் எது மேல வேணாலும் வரலாம். பொன் மேல, பொருள் மேல, பணத்து மேல, பதவி மேல, இயற்கை மேல, இறைவன் மேல, நம்ம எதையெல்லாம் உண்மையா நேசிக்கிறோமோ, நம்ம எது மேல எல்லாம் உண்மையா அன்பு செலுத்துறோமோ, அது எல்லாமே காதல். காதல் அப்படிங்கிறது அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது. இயற்கையா இருக்கட்டும், இல்ல பூச்சியா இருக்கட்டும், புழுவா இருக்கட்டும், பறவைகள், விலங்குகள், மரம், செடி, கொடி எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் காதல். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற காதல் மனித குல காதல். மனிதர்கள் வாழ்ற இந்த உலகத்துல ஒரு மனிதரை மனிதர் நேசிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆணை ஒரு பெண் நேசிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெண்ணை ஆண் நேசிக்கிறதா இருக்கட்டும். இந்த வகையான காதலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். காதல்னா என்ன? அந்த காலத்துல காதல் எந்த மாரி இருந்துச்சு? இந்த காலத்துல காதல் எந்த மாரி இருக்கு? ஏன் ஒரு சில காதல் மட்டும் இன்னும் காலங்கள் கடந்தும் இன்னும் காவியமா போற்றப்படுது? அப்படிங்கிறத பத்தி நம்ம சில விஷயங்கள பார்ப்போம். காதலோட கோட்பாடு என்னன்னா, உண்மையா இருக்கு. நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருக்கிறது தான் முதல் கோட்பாடு. யார் யார் எல்லாரும் அவங்கள நேசிக்கிறவனுக்கு உண்மையா இருக்காங்க, அவங்கள நேசிக்கிற பொருளுக்கு, நேசிக்கிற ஒரு விஷயத்துக்கு உண்மையா இருக்காங்க. அதுதான் காதல். ஆனா இப்ப அந்த காதலோட அந்த காதலோட வார்த்தையோட அந்த வேல்யூவே சில பேருக்கு நல்ல விஷயமா இருக்கு. சில பேருக்கு நல்லா இல்லாத விஷயமாவும் இருக்கு. நம்மளே நெறைய விஷயங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அப்ப எதுனா உண்மையான காதல்? இந்த காலத்துல உள்ள காதலுக்கும், இந்த காலத்துல உள்ள காதலுக்கும் டிஃபரெண்ட் என்னன்னா, அந்த காலத்துல உரையாடல்கள் கம்மியா இருந்துச்சு. காதல் அதிகமா இருந்துச்சு. இந்த காலத்துல உரையாடல்கள் அதிகமா இருக்கு. நம்ம நெறைய டைம் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா, அந்த அளவுக்கு காதல் இந்த காலத்துல இருக்கா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா, இப்ப நான் சில விஷயங்கள் படிச்சேன் புக்ல. காதல் கவிதைகள், இல்ல காதல் கதைகள் அந்த விஷயங்கள்லாம் படிச்சேன். அப்ப ஒரு பெண் ஒரு ஆணை எந்த அளவுக்கு நேசிக்கிறா, இல்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப அது ஒரு புனிதமா இருக்கு. இப்ப ஒரு நாட்டுல உள்ள ஒரு படை தளபதி அந்த நாட்டு பெண்ண ஒருத்தர அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்ப அந்த நாட்டு பெண்ணுகிட்ட அவர் சொல்றாரு, "நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் எனில், அடுத்த 2 நாட்களுக்குள் இதே இடத்தில் என்னை சந்தித்து உன்னுடைய சம்மதத்தை தெரிவிப்பாயாக." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் அதே இடத்துல அவங்க சந்திச்சு, "உங்களை திருமணம் செய்து கொள்ள எனக்கு சம்மதம்." அப்படின்னு சொல்லி. இப்ப அவர் சொன்ன அதிலிருந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பக்கத்து நாட்டு அரசர் அவர் நாட்டுக்கு போர் புரிய போர் படைகளோட இப்ப இந்த நாட்டோட போர்ப்படை தளபதியா இவரு தான் இருக்காரு. இப்ப இவரு தான் இவரோட படைகள வழி நடத்தி அந்த போர்ல வெற்றி பெற்று வரணும். அப்ப அவர் போயிட்டாரு. எதுக்கு? போருக்கு போயிட்டாரு. ஏன்னா நான் அரசருக்கு வாக்கு குடுத்து விட்டேன். நான் கண்டிப்பாக போருக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போருக்கு போயிட்டாரு. அப்ப அவங்க போர் முடிஞ்சு எப்ப முடியும்? என்ன ஏது? அப்படிங்கிறத தெரியல. போர் நடந்துகிட்டே இருக்கு. 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் 2 1/2 வருஷத்துக்கு அப்புறம் படைகள் எல்லாமே நாடு திரும்புது. அப்ப நெறைய பேர் இறந்து போறாங்க. நெறைய பேர் அடிபட்டுருக்காங்க. அப்ப அந்த படை தளபதி நல்ல விதமா அந்த பெண்ண அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் திருமணம் முடிக்கிறாரு. இப்ப இந்த சினாரியோல இருந்து இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த வார்த்தையில தான் அவர் சொன்னது. அந்த ஒரு வார்த்தைக்காக கடந்த 1 வருஷம், 2 வருஷமா அந்த பொண்ணு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி அவரும் நான் ஒரு பொண்ண நேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் கண்ணியமா இருக்காரு, ஒழுக்கமா இருக்காரு. அப்ப ஆனா இப்ப உள்ள காதல் இப்போதைக்கு நம்ம டெய்லியும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். டெய்லியும் நம்ம நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்படி இருந்தாலும் கூட நெறைய கருத்து வேறுபாடு வருது. நெறைய பிரச்சனைகள் வருது. நெறைய விஷயங்கள் கருத்து வேறுபாடு நெறைய வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாருக்குமே. இப்போ ஒருத்தவங்க காதல் திருமணம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். அப்ப காதல் பண்ணா எப்படி பிரச்சனை வரும்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. எதுக்கப்புறம்? அந்த புக்குலாம் படிச்சதுக்கு அப்புறம். உண்மையா காதலிச்சா, அப்ப உண்மையான காதல் தெரியாம நம்ம எல்லாருமே இருக்கோமா? இல்ல இந்த காலத்துக்கு அந்த உண்மையான காதலோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு யாருமே சொல்லிக் குடுக்கலையா? உண்மையான காதல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே! அப்படிங்கிறப்ப நம்ம நெறைய விஷயங்கள் படிக்க ஒரு டிஃபரெண்டா நம்மளுக்கு வேற மாரி ஒரு திங்கிங் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுது. இப்ப மார்க்ஸ் ஜென்னி, காரல் மார்க்ஸ் ஜென்னி அவங்களோட காதல் ஸ்டோரி படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்ஸ் அவரோட தத்துவ கொள்கைக்காக அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்கள திருமணம் பண்றாங்க ஜென்னி.
ஜென்னி வந்து ஒரு பயங்கரமான பணக்கார வீட்டு பொண்ணு. அப்ப எதுவுமே வேணாம். எனக்கு வந்து நான் நேசிச்ச ஆண்மகன் தான் வேணும். எனக்கு மார்க்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ட விட்டு வெளில வந்து அவங்க கூட திருமணம் பண்ணிட்டு அவங்க இருக்காங்க. வறுமைனா வறுமை, அவ்வளவு வறுமை அவங்க குடும்பத்துல. எந்த அளவுக்கு வறுமைன்னா, அவங்க குழந்தைங்க சில பேர் வந்து வறுமையால சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம அவங்க நோய்வாய் படும்போது அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண காசு இல்லாம இறந்து போறாங்க. ஆனா இருந்தாலும் மார்க்ஸுக்கு அகைன்ஸ்டா இல்லாம, அவரோட கருத்துக்கு வந்து எதிரா இல்லாம, ஜென்னி வந்து அவங்கள நேசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த வரிலாம் படிக்கும்போது ஜீரணிக்கவே முடியல. எப்புட்றா ஒரு பெண்ணால இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆண்மகன வந்து நேசிக்க முடியும்? அது எப்புட்றா அது? புரியல. அப்டின்னா ஒரு பெண்ணு இருக்காங்களா? அந்த உலகத்துல இருந்திருக்காங்களா? இல்ல இருந்துகிட்டு இருக்காங்களா? இந்த மாரி காதல்கள்லாம் பண்டைய காலத்துல இருந்திருக்கு. அப்ப அந்த மாரி ஒரு பெண்ணோ, இல்ல அந்த மாரி ஒரு ஆணோ வந்து ஏன் இப்ப இருக்க சொசைட்டில ரொம்ப கம்மியா இருக்காங்க? அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டினா இருக்கு. அப்ப நம்மளும் வந்து உண்மையா ஒரு பெண்ண நேசிக்கணும். நம்ம ஆணா இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து உண்மையா ஒரு பெண்ண நேசிக்கணும். இப்ப பெண்ணா இருக்காங்க அப்படின்னா, நேசிச்ச ஆணுக்கு வந்து உண்மையா இருக்கணும். இப்ப ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா, அத 2 பேருமே பேசி அத சால்வ் பண்ணிக்கணும். இப்ப 3வதா ஒரு பெர்சன் வந்து அந்த ப்ராப்ளத்த வந்து ட்ரீட் பண்றத விடாத அளவுக்கு, நம்ம வந்து நம்மளே பேசி சால்வ் பண்ணிக்கணும். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து பேசணும். இப்ப உங்க மேல ஒரு கருத்து வேறுபாடு. என் மேல ஒரு கருத்து வேறுபாடு அப்படி இருக்குன்னா, 2 பேரும் உட்கார்ந்து பேசுனாவே அந்த பிரச்சனை வந்து சுமூகமா முடிஞ்சிரும். ஏன்னா, இப்ப அந்த காலத்து காதல கம்பேர் பண்ணும்போது, நம்ம வந்து அந்த காதலோட உண்மையான அர்த்தம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியலல்ல. இப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலயும் ஒரு ஆண நேசிச்ச பெண்ணா இருக்கட்டும், இல்ல பெண்ண நேசிச்ச ஆணா இருக்கட்டும், அவங்க வந்து அவ்வளவு உண்மையா, அவ்வளவு ஒரு அன்போட இருந்திருக்காங்க. அந்த காலத்த கடந்து வந்திருக்காங்க. வரலாறு இருக்கு. ஆனா இப்ப ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனைக்கு தான் சண்டை வருது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் வந்து கோவம் வருது. கல்யாணம் பண்ணி, இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கே வந்து சண்டை வருது. அவங்க கூட பிரச்சனைகள் வருது. காரணம் என்னன்னா, நம்ம மனசுல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வச்சுக்கிட்டே அப்படியே இருந்துகிட்டே இருப்போம். அவங்க மனசுல அவங்க ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, காதல் காதல் பண்ணிட்டு தானே இருக்கோம். அப்போ உன்னைய நான் நேசிக்கிறேன், என்னைய நீ நேசிக்கிற. உண்மைதானே. அப்படிங்கிறப்ப 2 பேருமே ஒண்ணா உட்கார்ந்து என்னென்ன கருத்து வேறுபாடு இருக்கு? நான் இப்படி நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணோம்னா, அந்த ப்ராப்ளமே வராது. ஹேப்பியா லைஃப் ஹேப்பியா இருக்கும். ஒரு எழுத்தாளர் சொல்றாரு, "இந்த உலகமே அன்பால தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம அட்லீஸ்ட் எல்லாரு மேலயும் அன்பு செலுத்த முடியாம இருந்தா கூட, நமக்குன்னு ஒரு பார்ட்னர் இருப்பாங்கல்ல. அப்ப அவங்க கிட்டயாவது உண்மையான அன்ப செலுத்தணும். உண்மையா இருக்கணும்." ஏன்னா, காதல் வந்து ஒரு மனிதன நல்ல மனிதனா ஆக்கிரும். அதே காதல் வந்து ஒரு மனிதன வந்து சுக்குநூறா உடைச்சிரும். இது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் 2 பேருமே. இப்ப உள்ள சொசைட்டில வந்து, இல்ல அவங்க போய் என் கூட பேசுறதே கிடையாது. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அப்ப அப்படி அப்படின்னா சொல்றாங்க. நெறைய ஆண்கள் சொல்றாங்க, நெறைய பெண்கள் சொல்றாங்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. சரி எவ்வளவு நாள் பேசுறேன்டா, ஒரு நாள் பேசுறேன். இல்ல மதியம் எனக்கு மெசேஜ் பண்ணல. இல்ல சாயங்காலம் வந்து எனக்கு சாப்பிட்டியான்னு கேட்கல. இந்த மாரி இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கம்பேர் பண்ணி அந்த பண்டைய காலத்தோட காதல பார்த்தோம்னா, இப்ப நேசிச்ச ஆண பார்க்கிறதே, நேசிச்ச பெண்ண பார்க்கிறதேக்கே அவங்களுக்கு வந்து பல மாதங்கள் ஆகுது, பல நாட்கள் ஆகுது. அந்த அளவுக்கு பார்த்து சின்ன சின்ன கொஞ்ச நேரம் தான் பேசுறாங்க. சின்ன சின்ன தகவல்கள தான் பரிமாறிக்கிறாங்க. அந்த தகவலுக்கே அவங்க வந்து அவ்வளவு உண்மையா, அவ்வளவு பாசத்தோட, அவ்வளவு அன்போட நேசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு என்ன ரியலைஸ் ஆகுதுன்னா, இப்ப ரெகுலரா கிடைக்கிறதுனால அதோட வேல்யூ நமக்கு தெரியலையா? இல்ல நம்ம வந்து அந்த காலத்துல நம்மளும் இருந்திருந்தா தான் வந்து அந்த காதல புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல இந்த காலத்தோட காதல் இந்த மாரி தானா? அப்படிங்கிறது கொஞ்சம் புரியல. ஓகே. நீங்க யார நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு உண்மையா இருங்க. ஓகே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. பை.